மாநிலத்தில் அனைத்து அரசு பணியிடங்களும் முறையாக தேர்வுகள் நடத்தித்தான் கொண்டு வரப்படுகின்றன என்று அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் ஹோம்கார்டு என்று சொல்லக்கூடிய அவங்க குரூப் சி இல்ல, குரூப் டி இல்ல, ஆனரரி போஸ்ட், அதுக்கும் ஒரு எக்ஸாம் நடத்தினாங்க. எல்லா அதிமேதாவிலும் சேர்ந்து ஒரு எக்ஸாம் நடத்தி அந்த எக்ஸாம் நடத்தின முறையிலே சில குழம்புகள் ஏற்பட்டு நீதிமன்றமும் அதை கேள்வியில் எழுப்பியிருக்கிறது. இந்த சூழலில் ஏற்கனவே வேலை கிடைத்து விட்டதாக அறிவிக்கப்பட்டு அரசால் அறிவிக்கப்பட்டு அவர் பயிற்சியில் இருக்கிறார்கள். பயிற்சியில் இருக்கிறவர்கள் இப்பொழுது பயிற்சியை தொடரலாமா அல்லது அவங்க வீட்டுக்கு அனுப்பப்படுவார் என்ற குழப்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நியாயமான ஒரு செய்தியாக இருக்காது. எனவே பேரவைத் தலைவர்கள் அமைச்சர் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று நீங்கள் ஏதாவது மாற்றம் செய்து ஒன்று நீதிமன்றத்துடைய தீர்ப்பின்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூடுதல் இடங்களை நீங்கள் உருவாக்கி பயிற்சி முடிக்கக்கூடிய சூழல் இருக்கிறவர்களை வீட்டுக்கு அனுப்புவது என்பது ஏற்புடையது அல்ல. அந்த ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கணும். ஏன்னா பயந்துகிட்டே டெய்லி அவங்க இருக்காங்க. அந்த பயிற்சியை முடிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு வேலை உத்தரவாதம் உண்டு என்ற அறிவிப்பை நம்முடைய முதலமைச்சர் அமைச்சர் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது அந்தந்த பிராந்தியங்களிலிருந்து இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவா அங்க ரெக்ரூட் பண்ண பிள்ளைங்க அவங்களை கொண்டு வந்து பாண்டிச்சேரி ட்ரைனிங் முடிச்ச உடனே அவங்க அந்தந்த பிராந்தியங்கள் உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும். ஏன்னா கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது ஓவரால் எடுக்கப்பட்ட போஸ்ட். ஆனா இது காரைக்காலுக்காக ரெக்ரூட் பண்ண போஸ்ட். மாகையானம் அதை மாதிரி வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்தந்த பிராந்தியங்களை சேர்ந்தவர்களை அங்கங்க அனுப்ப வேண்டும். அதற்கு முதலாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு அவர் யாரும் வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் விடுபடாமல் பார்த்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது என்பதை நான் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அடிப்படை பிரச்சனைகள் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.